பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான நண்பர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் எப்பொழுதும் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்காமே. நல்ல தெய்வ பிள்ளைகளா இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இப்போ காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மளுக்கு நெருக்கடி, பாடுகள், உபத்திரங்கள், பல விதமான எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் எல்லாம் வந்த போதும் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சமாதானமும் பலனும் இன்றைய வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆமென். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், ஆண்டவருடைய பலத்தை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் நம்மளை ஜீவிக்க வைக்கிறாரு, அவர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை காண்போமாக. சங்கீதம் 46 அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடனே இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இன்னைக்கு பாருங்க, நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை கூட இருக்கிறத உணர்றது இல்லை, நம்புகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அநேக பேர் ஆண்டவரை கூப்பிடுறது கூட மறந்துடுறாங்க. சில நேரத்தில் ஊழியக்காரங்க, சில யூடியூப்ல கிறிஸ்தவ பாடல்கள், சில இடங்கள்ல போகும்போது எதிர்ச்சியா ஆண்டவருடைய நாமம் சிந்தைக்கு வரும்போது தான் நினைக்கிறாங்க, ஆமா நம்ம தேவன் கூட இருக்கிறார்ல, எதுக்கு கலங்கணும், எதுக்கு பயப்படணும்னு சொல்லி ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, அப்பதான் ஆண்டவரை நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். வசனம் இப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 46 அதிகாரம் 7வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடனே கூட இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்க, அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது அவரோட அடைக்கலத்துல நம்ம வாழ்கிறோம். இன்னைக்கு ஒரு அடைக்கலம் நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்னா அது தேவனுடைய சமூகம். இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய சமூகத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து நம்மளை கொண்டு போய் தேவனுடைய அடைக்கலத்துல நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில காணப்படுகிற உலகத்துல எவ்வளவு சூழ்நிலைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் நீங்க ஒரு நாளும் அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. காரணம் என்ன, நம்ம தேவனோட அடைக்கலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அந்த உயர்ந்த அடைக்கலம் என்ன பண்ணுமா, நம்மளை எல்லா விதத்திலையும் பாதுகாத்து நம்மளை நடத்தும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் பார்க்கும்போது ஒன்றை நம்புங்க, நீங்களும் நானும் தேவனோட அடைக்கலத்துல வாழ்கிறோம். தாவீது இப்படியாக தேவனுடைய சமூகத்துல அவன் அடைக்கலத்துல வாழ்ந்தனாலதான் அவன் எல்லா சூழ்நிலையில மத்தியிலும் தேவனுக்கு பிரியமாகும் ஆண்டவருடைய சித்தத்தையும் அவன் செய்து முடித்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையில நீங்கள் விசுவாசிக்கும் போது அவரோட அடைக்கலத்துல நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க. அவரோட அடைக்கலத்துல நீங்கள் வாழும்போது நிச்சயமாகவே பலன் கர்த்தர் தருவார். ஆமென். ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இதோ வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சங்கீதம் 46 அதிகாரம் 7வது வசனத்துல சொன்னது பிரகாரமாய் கர்த்தர் இவர்களோடு உம்முடைய அடைக்கலத்துல கொண்டு போய் வழி நடத்துவீர் என்று சொல்லி இவர்களை வார்த்தையினால, உம்முடைய வசனத்தினால இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.